விஜயின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வருமான வரி வழக்கு தொடர்பான விஜயின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை விதித்த ரூபாய் 1.50 கோடி அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2015 முதல் 2016 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015 ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறிந்தது. வருமானத்தை மறைத்ததற்கான 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஆண்டு ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டது. இந்த நிலையில் விஜய் தாக்கல் செய்திருந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக நடைபெற்றது. அப்போது விஜய் தரப்பில் சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஜூன் 30 முன்பே உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக 2022 ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் வருமான வரித்துறை தரப்பில் வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த அப்பீல் முடிந்த பிறகு 6 மாத கால அவகாசத்துக்குள்ளேயே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என்றும் விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை விதித்த 1.50 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அபராதம் விதித்ததில் எந்த ஒரு விதிமீறல்களும் இல்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இன்றைய தினம் வழங்கியிருக்கிறார். சரவணன். விஜயின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வருமான வரி வழக்கு தொடர்பான விஜயின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை விதித்த ரூபாய் 1.50 கோடி அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2015 முதல் 2016 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015 ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறிந்தது. வருமானத்தை மறைத்ததற்கான 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஆண்டு ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டது. இந்த நிலையில் விஜய் தாக்கல் செய்திருந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக நடைபெற்றது. அப்போது விஜய் தரப்பில் சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஜூன் 30 முன்பே உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக 2022 ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் வருமான வரித்துறை தரப்பில் வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த அப்பீல் முடிந்த பிறகு 6 மாத கால அவகாசத்துக்குள்ளேயே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என்றும் விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை விதித்த 1.50 கோடி அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அபராதம் விதித்ததில் எந்த ஒரு விதிமீறல்களும் இல்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் தனது வழக்கில் தீர்ப்பை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இன்றைய தினம் வழங்கியிருக்கிறார். சரவணன்.
தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.